ஓகே, இன்னைக்கு நீங்க நண்டு நல்லா சமைச்சீங்கன்னா ராமர்ட்ட மட்டும் கொடுக்காதீங்க. ஏன்னா அவர் நண்டு சாப்பிட்டாருன்னா காலை இப்படி வச்சுட்டு சைட்ல போவார். அருமையா ப்ரோமோ கண்டென்ட் கொடுத்தீங்க மாக்காப்பா. ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. பாத்திருக்கேன் உங்களெல்லாம். பாத்திருக்கேனே. யார் ரொம்ப பிடிக்கும் அதுல? ராமர்னா. அண்ணா. ஓஹோ, எதுக்கு பிடிக்கும் அவரை? இல்ல சும்மா சொன்னா விட்டுருங்க. அகராதி குச்ச பைபிளெல்லாம் நிக்கிறாங்கனே. தளபதியோட பாட்டு பாடுறதுக்குங்க நிக்கில் அண்ட் மதுரா பாலாஜி நாங்க அனுப்புறோம். கேர்ள்ஸ பார்த்தாலே வந்து வெறுக்கிற ஒரு பையன் தான் நிக்கில். கேர்ள்ஸ பார்த்தா வெறுக்கிற பையன் விஜய் டிவி வரைக்கும் எப்படி வந்த? அவரே உங்களுக்காக ஒரு டயலாக் வந்து டெடிகேட் பண்ண போறாரு. படிக்கல உட்காருமா, நீ வந்து உட்காரு. உட்காரு. உடனே சொல்ல, நீ உட்காருமா ஃபர்ஸ்ட் உட்காரு. நீ படிக்கட்டுல உட்காரு, அதுக்குள்ள மடி மேல நீ போய் நீ உட்காரு. பேரு பாலப்பிரியா. ஹாய் மா. இவருக்கான ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு ஆளு. பாட்டுக்கு இதுக்கும் சுத்தமா சம்பந்தமே கிடையாது. பயங்கரமா என்ன மாதிரியே போட்டோ எடுத்துட்டு இருந்தான்டா அவன். உங்கள மாதிரி தான் ஒன்லி பில்ட் அப் கொடுத்தாரு. பக்கத்துல அந்த அரவாளை ஏறா. உன்னை நான் வெட்டாம விட மாட்டேன். புத்தன்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா அது கோயம்புத்தூருங்க. பாட்டு இருந்துட்டு போட்டுங்க. பட் டிஷ் எத்தனை பேருக்கு சமைக்கணும் என்ன ஏதுங்கிறது முதல்ல ஏனுங்க பாடி போட்டு போசாலுங்க. பாடி போட்டு போனோம்னா அப்புறம் போற வழியில ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல பிடிப்பானுங்க. மேடம் ஏதோ எத்து வந்துருக்காங்கம்மா. எனக்கு ஒரு ஒட்டகமா வேணும். துபாய் ஒட்டகம். மாக்காப்பா, அந்த ஒட்டகத்துல பால் வருமா? நாளைக்கு காலை டீ போட்டு சாப்பிடலாம் ரெண்டு பேரும். ஒழிஞ்சா வந்துரும் சார். வந்துரும். இல்ல வெறுக்கிறதுக்கு காரணம் என்னடா பிரியங்கா? வெறுப்பெல்லாம் இல்லக்கா. வாழ்க்கையில பார்த்த பொண்ணுங்க எல்லாம் ஒன்ன மாதிரியே இருந்திருக்காங்க போல் இருக்கு. நீதான் ஹீரோவா? ஹீரோனா என்ன வேணாலும் பேசுவியா? அம்மிகளை தூக்கி தள்ள போட்டுறேன் போடா. ஐயா நீங்க ஐயா நண்டு சாப்பிட்றதுக்கு இப்படி இருந்தீங்க. நண்டு சாப்பிட்ட உடனே நண்டு உள்ள போன உடனே உண்மையிலே இதுவரையும் பண்ண காமெடியில இது நல்லா இருக்கு. நல்லா உங்களை வச்சு பண்ணாலே நல்லா இருக்கும். ஆமா. என்னடா இழுச்சோயே பாருங்க. தெரியுமா, பேசாத பசங்க தான் பொண்ணுங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். அந்த பையன் பேசுறதே கம்மியா தான் பேசுவானா, பாடுறதும் கம்மியா தான் பாடுவான். புரியுதுங்களா? அப்படி பார்த்தா நீங்க பேசுறது தான் அதிகம். காமெடி சுத்தமா வரலையே. நீங்க வாய்ஸ் வந்து பயங்கர சுகமா இருந்தது. கிழனை நான் உனக்கு கொடுத்துறேன். தம்பி எந்திரிங்க, நீங்க ட்ரவுசர் போடல. தெரியுது, நீ மூடு. இந்த பாட்டுல அந்த ரேப் போர்ஷன் இல்லன்னு நினைக்கிறேன். ஃபேண்டாஸ்டிக்கா. நாங்க வந்து உட்கார்ந்த உடனே தீ பிடிச்ச சீட்டெல்லாம் தீ பிடிச்சிச்சிங்க. பின்னாலாம் எரிஞ்சு போச்சு. நான் போய் வேற பேண்ட் மாத்த போறேன். பெரிய கைத்தட்டலோட எங்கும் தமிழ்ல இருந்து மீனு குட்டி மாடு போல. என்ன ஹைட்டான மீனு குட்டி அம்மா. நக்கல்யா அவனுக்கு. யாரோ ஒரு லேடி வந்து பார்த்தனா ராஜா கிட்ட மட்டும்தான் பேசணும்னு சொல்லிட்டு வீடியோ கால்ல உன்கிட்ட பேசினாங்களாமே. என்ன சொன்னாங்க? நல்லா பாடுறேன்னு சொன்னாங்க. திருப்பி நான் சொன்ன ஐ லவ் யூனியா இல்ல வந்து பார்த்தனா ஐ மிஸ் யூனியா? இன்னைக்கு காலையில இந்த ரவுண்டுக்கு ரெடி ஆனதும் கண்ணாடியில உன் முகத்தை பாத்தியாடா கண்ணா? ஆமாக்கா பார்த்தேன். என்ன தோணுச்சுடா கண்ணா? ஃபர்ஸ்ட் டைம் நானே என்ன பெண் மாதிரி பார்த்தேன். மனோஜ் சாரை பத்தி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. அவரு என்னை எப்ப பார்த்தாலுமே உடனே 1 lakh எடுத்து கையில கொடுத்து அவர் அக்கவுண்ட்ல போட சொல்றாரு. கை தட்டு. மிஸ்கின் சார் வந்து பாத்தீங்கன்னா யாரா நல்லா பாடினா உடனே வாட்சை கழட்டி கொடுப்பாரு. மிஸ்கின் சார் நீங்க நோட் பண்ணிக்கோங்க, நல்லா யாரா பாடினாங்கன்னு வைங்களேன், சார் கையில ஒரு மோதிரம் போட்டுருக்காருல்ல சார், பாருங்க சார், கழட்டி இந்த கையில போட்டுப்பாரு சார். இப்ப நான் என்ன பண்றேன்? மீனுக்குட்டி வாடா. ஓ, இந்த மீனாட்சி அவங்க அம்மா மீனு குட்டி தான் கூப்பிட்டாங்களா? ஆமா. அட பாவி, நான் மதுரை மீனாட்சி நினைச்சேன். மீனு குட்டியா? என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? கும்மு வா பாடலாம். என்னடி பேர் இது? கும்மு. பேரண்ட்ஸும் அம்முன்றது வந்து ஒரு காமனான நேம்ல. சோ அதுல இருந்து யூனிக்கா ஒன்னு இருக்கணும்னு சொல்லி அப்படி. ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க உங்க அம்மா. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும்.
தேங்க்ஸ் மேடம். இந்த ஒட்டகம் எனக்கு பிடிக்கும். எனக்கு கேமல் டால் இருந்ததே கிடையாது. பட் தேங்க்ஸ் டா ஃபரான். ஐ லவ் யூ டா. ஐ லவ் யுவர் மம்மி ஆல்சோ டா. இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். ஆர்ஜேவா ரொம்ப நிறைய வாட்டி நான் ப்ளே பண்ண ஒரு பாட்டு இதுதான் அப்படின்னா அது எது? ஒரு உதயா உதயா அந்த பாட்டு இருக்குல்ல, ஆமாண்ணே. அது ஏன் போடுவேன் அப்படின்னா 5 நிமிஷம் 56 செகண்ட் நான் போய் டீ எல்லாம் சாப்பிட்டு வர்றதுக்குள்ள கரெக்டா இருக்கும். இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிறேன். போட மரியாதையா. எந்த லவருக்கும் சாரி எந்த பிலவோடுக்கும் இந்த மாதிரி நான் கொடுத்ததே கிடையாது மேடம். அந்த நினைஞ்ச தாஜ்மஹால். டேய் கம்முனுடா. சரி சார். அதாவது பண்ணுங்க சார் பண்ணையார் சார் இது பண்ணையாரே கிடையாது சார். இது வந்து வெண்ணையார் மாதிரி இருக்கு சார். இது சோபனா நீங்க எந்த ஊர் சோபனா? சென்னை தான். தமிழ்நாட்டுல சென்னையில எந்த பொந்துலமா இருக்கீங்க நீங்க? திருவேற்காடு. அப்புறம் உங்க மனசுலயும் இருக்கேன் சார் நானு. ஓ மை காட். இனிமேல 3 வேளை குளிக்கிறேன், 6 வேளை பல்லு விளக்குறேன், நீட்டா இருக்கேன். லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஏரியால யாராவது பார்த்து சொன்னாங்களா அந்த ரவுண்டுக்கு அப்புறம்? ஆமாண்ணா, எல்லாரும் எனக்கு மெசேஜ் வரும்போதே சாயோ ப்ரோக்ராம் கும்மு ஃபுல்லா எல்லாம் அப்படி கூப்பிட்டு இருக்காங்க. சும்மா என்னடா கம்முன்னு சொல்லு. எல்லாருக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு எல்லா பசங்களும் நல்லா இருக்கணும், சூப்பர் சிங்கர் சூப்பரா இருக்கணும், இனி 100 சீசன் சூப்பர் சிங்கர் வந்தாலும் நீயும் நானும் தான் ஆங்கரா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு. இவன் எப்பேற்பட்ட குடும்பக்காரன் உனக்கு தெரியுமா? எனக்கு ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங் சாங். ஏன்னா நான் வந்து ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். எனக்கு எக்ஸாமுக்கு படிச்சதே மனப்பாடம் பண்ண முடியாது. இந்த பாட்டை நான் ரொம்ப 4 நாளா உட்கார்ந்து டியூன் தெரியாது. இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. வாரம் அதுவும் இந்த ரேடியோ ஹிட்ஸ் ரவுண்ட்ல இருந்து ஜட்ஜஸ் எல்லாம் தப்புலாம் யாருமே பஸ் அடிக்க போறதே கிடையாது. உன்னி சார் வீட்டுல லைட்டே எரியாது. இத வேற சொல்லி வச்சிருந்தா அவர் எழுந்தே போயிடுவார். பிளஸ் கண்டஸ்டன்ஸ் கால்ல விழுந்தா உடனே 1000 ரூபாய் கொடுப்பாரு. 1000 ரூபாய் எனக்கு கொடுப்பாரு. போங்க. செண்பகமே பாட்டு இருக்குல்ல சார், அது மாட்டுக்கு தான் பாடுறாருன்ட்டு அவருக்கு தெரியவே தெரியாதான் சார். ரெண்டு வரி பாடுங்க சார் எங்களுக்காக. பாருங்க எல்லாம் இது டிவி வீட்டுல யாராவது மாடு வளர்க்குறீங்கன்னா சவுண்ட் வைங்க, பால் கறக்கும் அதுவா. நான் கேட்டேன் அவங்க கிட்ட இதெல்லாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நபர் கேட்டிருக்காருமா. தேங்காய் மூடி திவாகர்னு ஒருத்தரு. என்ன சேர்க்காத, என்ன சேர்க்காத. துலாம் ராசி. ஒரு கேப் கொடுங்க. அவங்க நீங்க சொல்லவே மாட்டீங்க. துலாம் ராசி, விருச்சிக ராசி, விருச்சிக்கும், கன்னி ராசி, ஃபுல் தண்ணி.